தங்கம், ஏர்போர்ட்டுக்கு உடனே காண்டாக்ட் பண்ணி இன்னைக்கு நைட் எந்தெந்த ஃபிளைட் கிளம்புதுன்னு டீடைல்ஸ் கேளு. ஓகே மேடம். மேடம், என்ன பிளான் மேடம்? எப்படி அம்முவை மீட்கிறது? பிளான் வந்து நேரு. வா தம்பி, உன்னதான் எதிர்பார்த்து நின்ன. அம்முவை காப்பாத்துற குட்டி பையனை கொண்டான்ட்டால? கொண்டு வந்துட்டேன் மேடம். குட்டி பையனா? என்ன பாக்குற? நாங்க போக வேண்டிய நேரமோ நீ போக வேண்டிய நேரமோ நெருங்கிருச்சு. சீக்கிரம் போயிடலாம். என்ன, நாம கிளம்புறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள உன்னோட சூப்பர் உமன் வந்து காப்பாத்துவான்னு கனவு காணல. டேய், நம்ம பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். என்ன பாஸ்? போகும்போது சொல்றேன், அலர்ட்டா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்தியாவில் இருக்கிற மொத்த போலீஸ் படையே வந்தாலும் நம்மள பிடிக்க முடியாது. ஜஸ்ட் 1/2 an hour எல்லாரும் கிளம்பிடலாம். நாங்க ஃபிளைட்ல நீயும் டேய் வாங்கடா. இது சின்ன பசங்க விளையாடுற ஹெலிகாப்டர் பொம்மை. இது பொம்மை இல்ல சார். காத்து கூட நுழைய முடியாத இடத்துல அங்க கூட எல்லா இடத்துலயும் போய் நுழைவான். இந்த பில்டிங்ல மூல முடுக்குல என்னென்ன எங்கெங்க நடக்குதுன்னு தெளிவா காட்டுவான். அதுக்குதான் இவனுக்கு செல்லமா குட்டி பையனும் பேர் வச்சிருக்கோம். மொபைல்ல உள்ள நடக்கிறத லைவா பார்க்கலாம். இது என்னோட போனு. என்னோட மொபைல்ல இருந்து பாக்குற மாதிரி கனெக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா மேடம், கனெக்ட் பண்ணலாம் மேடம். கொஞ்சம் இதுல பண்ணி கொடுப்பா. இந்தாங்க மேடம். ஆத்தாடி, டெக்னாலஜி வளர வளர பசங்களும் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. சூப்பர். நீங்க மட்டும்தான் ரைட்டர் அப்படியே இருக்கீங்க. சூப்பர் ஐடியா மேடம். ஆனா உள்ள இருக்க கிரிமினல்ஸ் இந்த ட்ரோனை பார்க்காம இருக்கணுமே. அப்படி பார்த்துட்டா அம்மோட உயிருக்கு ஆபத்து ஆயிடுமே மேடம். ரிஸ்க் தான். ட்ரோன் முதல்ல உள்ள போய் ரூட்டை காமிக்கும். நான் மொபைலை பார்த்துன்னு உள்ள நுழைய போறேன். ஜஸ்ட் மிஸ் ஆனாலும் சிக்கல் தான். ஆனா அம்முவை காப்பாத்த இதான் கடைசி ஆயுதம். தம்பி ரெடியாப்பா? ரெடி மேடம்.
பில்டிங்குள்ள குட்டி பையன் நுழைய போறான். மேடம் 2 பேர் இருக்காங்க மேடம். ம். இன்னொருத்தனும் இருக்கணுமே, அவனும் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ மூவ் பண்ணா ட்ரோனை பாத்துருவாங்க மேடம். ஓ சரி சரி. பக்கத்துல இருந்து ஏதோ ஷேடோ வருது. இது கண்டிப்பா அந்த மாஸ்டர் பிரெயினா தான் இருக்கணும். ச்சே, அவன் ஏன் வெளியே வராம அங்கேயே நிக்கிறான்? உருவம் தெரியாம நிழல் மட்டும்தான் தெரியுது. நாம கிளம்பும் போது அம்முவை கூட்டிட்டு போக முடியாது. அதே நேரத்துல நாம தப்பிக்கிற வரைக்கும் அம்மு நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அதுக்கு ஒரே வழிதான் வச்சிருக்கேன். என்ன வழி? இந்தா, இத அவ கழுத்துல மாட்டி விட்டுருங்க. என்ன பாஸ் இது? பாம். இந்த பாமை என் செல்போன்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒருவேளை தப்பிச்சு போற வழியில போலீஸ் நம்மள பிடிச்சாலும் அங்க இருந்து இந்த பாமை வெடிக்க வைக்கலாம். நான் ஒரு கால் பண்ணா போதும், இந்த பாம் வெடிச்சிடும். ஐயோ மேடம், பாவிங்க, இந்த குழந்தை கழுத்துல பாம்பை கட்டிடுவாங்க போல இருக்கே. மாஸ்டர் பிரெயின் பெரிய திருட மட்டும் இல்ல, மனசாட்சி இல்லாத கொடூரனாவும் இருக்கிறான். மேடம் இனிமே நம்மளால அம்முவை நெருங்கவே முடியாதா மேடம்? இந்த முயற்சி எல்லாம் வீணாவே போயிடுமா மேடம்? இங்க பார், இந்த லாக்கெட்டை போட்டு விட்டுட்டா அதுக்கப்புறம் சத்தியா இல்ல. ரெஸ்கியூ டிபார்ட்மெண்டே வந்தாலும் பாமை ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே பாஸ். நான் சொல்ற 4 டிஜிட் நம்பரை போட்டு லாக் பண்ணுங்க. சொல்லுங்க பாஸ். எல்லாரும் அமைதியா இருங்க, ஏதோ நம்பர் சொல்றோம். 6 டேய், ஏதோ சவுண்ட் கேட்டதுல? ஆமா நான் கேட்டுச்சு. டேய் கொஞ்சம் பாத்துறா தம்பி, சரிங்க மேடம். கண்டுபிடிச்சிட போறானுங்க. என்ன சவுண்ட் தெரியலையடா. ஜஸ்ட் மிஸ் மாட்டிருப்போம். குட்டி பையன் அவளை சீக்கிரம்லாம் மாட்ட மாட்டான் மேடம். டேய், சீக்கிரம் லாக் பண்ணுங்க. போங்க. ஓகே பாஸ், லாக் பண்ணிடுறோம். Do it fast. அவனுங்க அம்மா ரூமுக்கு தான் போறானுங்கன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ண முடியுமா? ம். அம்மா, அம்மாவை கட்டி போட்டிருக்கீங்களா? டேய், பிடிச்சது உங்களுக்கு எல்லாம் இருக்குடா. இப்படி ஒரு தண்டனை இது வரைக்கும் வேற யாருக்கும் கிடைச்சிருக்காது. இப்படி நான் பகிர்ந்து எடுக்க போறேன். என்னது இது? இதுவா? இது எங்களோட பரிசு. சூப்பர் உமன் சத்யாவுக்கு நாங்க கொடுக்கிற மெடல்னு நினைச்சுக்கோ. டேய், கழுத்துல கட்டுறா. மேடம், பாம்பை கட்டுறாங்க மேடம். என்ன நம்பர் போடுறாங்கன்னு யாராலையாவது கண்டுபிடிக்க முடியுமா? தெரியல மேடம்.